இறந்த பிறகு பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சொர்க்கமும் நரகமும் கிடைக்கும். அதில் என்ன பாவங்கள் செய்தவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என கருட புராணத்தை அடிப்படையாக வைத்து தெரிந்து கொள்வோம். உலக உயிர்கள் பூலோகத்தில் வாழ்கின்ற பொழுது செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சொர்க்கமும் நரகமும் கிடைக்கும் என்பதும், நரகத்திற்கு செல்கின்றவர்கள் பல்வேறு விதவிதமான தண்டனைகளை பெறுவார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் என்னென்ன பாவங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் என்ற விவரங்கள் நமக்கு தெரிவதில்லை. அது பற்றி மிக விளக்கமாக கருட புராணம் சொல்கிறது. தாமிசிர நரகம். அடுத்தவர்களுக்கு சொந்தமான மற்றவர்களுடைய மனைவியை விரும்புதல் அல்லது அபகரித்து செல்லுதல், அடுத்தவர்களின் குழந்தையை கடத்தி செல்லுதல், அடுத்தவர்களின் பொருட்களை ஏமாற்றி எடுத்துச் செல்லுவது ஆகிய பாவங்களை செய்கின்றவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனையின் பெயர்தான் தாமிசிர நரகம். இதில் யமலோகத்தில் இருக்கும் யமகிங்கரர்கள் பெரிய முட்களால் ஆன இரும்பு கட்டைகளால் கொடூரமாக அடித்து துன்புறுத்துவார்கள். அனித்தாமிசிர நரகம். கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழாமல் ஒருவருக்கு ஒருவர் ஏமாற்றிக் கொள்ளுதல், கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் வஞ்சனைகள் செய்தல் ஆகிய பாவங்களுக்கு கிடைக்கும் தண்டனைதான் இந்த அனித்தாமிசிர நரக தண்டனை. கண்கள் தெரியாதபடி இருட்டு அறைக்குள் போட்டு பயமுறுத்தி மூர்ச்சையாக செய்வார்கள். பிறருடைய குடும்பத்தை, அதாவது வாழும் குடும்பத்தை கெடுத்தல், பிரித்தல், அழித்தல், அவர்களின் பொருட்களை பறித்தால் அவர்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கும். இதில் பாவிகளை யமகிங்கரர்கள் சூலத்தில் குத்தி கொடூரமாக துன்புறுத்துவார்கள். மகாரௌரவ நரகம். மிகவும் கொடூரமாக பிறர் குடும்பத்தை கொடுமைப்படுத்தி பொருளுக்காக குடும்பங்களை நாசம் செய்கின்றவர்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கும். கோரமான மிருகம் பாவிகளை சூழ்ந்து முட்டி மோதி பல வகையிலும் ரணகளப்படுத்தி துன்புறுத்தும். உடல் முழுக்க ரணங்களை உண்டாக்கும். கும்பிபாகம். சுவையான உணவுக்காக உயிர்களை கொன்று அசைவ உணவு சாப்பிடுவதும் மிருகங்களை வதைத்தும் கொள்கின்றவர்களுக்கும் கிடைக்கும் கொடூர தண்டனைதான் இந்த கும்பிபாகம். எரியும் அடுப்பில் வைக்கப்பட்டுள்ள எண்ணெய் கொப்பரையில் போட்டு யமதூதர்கள் பாவிகளை துன்புறுத்துவார்கள். பெரியோர்களையும் பெற்றோர்களையும் அடித்து அவமதித்தல், துன்புறுத்துதல், அவர்களுக்கு உணவு கொடுக்காமல் பட்டினி போடுதல் ஆகிய பாவச் செயல்களுக்கு நரகத்துக்கு கொடுக்கும் காலசூத்திரம். எப்படி கொடுமைப்படுத்தினார்களோ அதேபோல் இவர்களும் பட்டினி போட்டு கொடுமைப்படுத்துவார்கள். அசிபத்திரம். தெய்வத்தை நிந்தனை செய்யும் விஷயங்களை செய்தல், ஆத்திகம் பேசுகிறவர்கள் தர்ம நெறியை உதறிவிட்டு அதர்ம நெறியை நோக்கி செல்லுதல் ஆகிய தண்டனைகளுக்கு பாவிகள் பூதங்களால் துன்புறுத்தப்பட்டு இனம் புரியாத ஒரு பயமுடன் அவதிப்படுவார்கள். பன்றிமுகம். குற்றமற்றவரை தண்டித்தல், நீதிக்கு புறம்பாக அநீதிக்கு துணை போதல் போன்ற பாவங்களை செய்கின்றவர்களுக்கு பன்றிமுக தண்டனை வழங்கப்படும். பன்றிமுகம் என்றால் பன்றிமுகத்துடனும் கூர்மையான பற்களுடனும் உள்ள ஒரு மிருகத்தின் வாயில் அகப்பட்டு